இயற்கையாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் நொங்கு சாப்பிட்லாம், இளநீர் சாப்பிட்லாம். இளநீரை நண்பர்கள் வாங்கி கொடுங்க. இளநீர் அபிஷேகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்புங்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பலன் உண்டு. அனுச நட்சத்திரமே நீர் நட்சத்திரம், அது ஒரு கிணற்று நட்சத்திரம், விருச்சிகம். சரிங்களா? அப்போ அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே நீர் அபிஷேகத்துக்கு நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுக்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா பால், தயிர், மோர் எதுனாலும் வாங்கி கொடுக்குற மாரி இளநீர் வாங்கி கொடுக்கலாம். இளநீர் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. நம்ம நட்சத்திரக்குரிய உணவுப் பொருள் இளநீராக இருக்கிறதுனால நீங்கள் இளநீர் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. சரிங்க. அடுத்தது அனுச நட்சத்திரத்துக்கான யோனி விலங்கு. யோனி விலங்குன்னா என்னென்னு பார்க்குறீங்களா? நம்மளோட ஜாதகத்தில் எல்லாமே இருக்குங்க. திதி, கரணம், யோகம், யோனி எல்லாமே இருக்குது. அந்த முதல் பக்கத்தில் இருக்காது, எல்லாமே நம்ம யாரும் பார்க்குறது கிடையாது. அந்த முதல் பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாலே நம்ம ஜெயிச்சு வந்துடலாம். அப்போ அந்த யோனி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண் மான் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மானோட இமேஜை நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்லா